जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல்லால் ஒரு உறவு போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல்லால் ஒரு உறவு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்க. நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்களுடைய ஒரு சொல்லால் ஒரு உறவு போகும். 1. 2வது, மிதுன ராசியில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசியாக இருக்கட்டும், வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நண்பர்களின் துரோகத்தை அறிவீர்கள். ஒரு நண்பன் உங்களுக்கு துரோகம் செய்கிறத முழுமையாக அறியக்கூடிய வாரமாக இது அமையும். ஒரு தீர்மானம், உங்களுடைய ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை அமைதியாக்கும். 2வது, இந்த முடிவு, இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். இது நான் மிதுன ராசிக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அதனால் இதை நான் சொல்லிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால. அடுத்ததாக மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் மனம் தளராமல் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. மனம் தளர மாட்டீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும். சரி, நான் எதுக்கு மனம் தளரணும், எனக்கு பிரச்சனைகள் இருக்குன்றது எனக்கு தெரியுது. நான் இப்போ மனம் தளர்ந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களை நீங்களே தேத்திக்கிறீங்க இப்போல்லாம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க, அவ்வளோ விஷயங்களை சந்திச்சிட்டிங்க. இன்றைக்கி உங்களை நீங்களே நிறையா தேத்திக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எதுவுமே நல்லது நடக்கணும். இறை வழிபாடில், இறை சிந்தனையில் உங்களோட விஷயத்தை நிறையா கொண்டு போகிறீங்க. உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் ஆகுது. இதனால தான் உங்களுக்கு நிறைய சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆக போகிறது. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல கடின முயற்சி செய்து முடிப்பார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா கடின முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். இனி செலவுகள் கூடும். அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீண் கவலையால் தூக்கம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புகழ்பெற்ற ஆலயம் சென்று வருவீர்கள். மருத்துவ செலவுகள் அதிகம் உண்டு. கடன் பிரச்சனைகள் ஒன்று போனால் ஒன்று தீரும். தாயாருடைய ஆரோக்கியம் சீர்கெடும். அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு வரும். அதே போல் அடுத்ததாக எதிலும் பொறுமை நிதானம் தேவை. தொழில் மந்தப்போக்கு காணப்படும். வீண் செலவுகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. கோர்ட்டு கேஸ் சாதகமாக முடியும். எதிலும் முன்னெச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்திலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தான் ஒரு விஷயமும் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யணும். பங்கு சந்தை நிலவரம் எடுத்துட்டோன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் உங்கள் ஜாதகப்படி செய்யணும். வீண் பழியும் சேரும். சில நேரத்தில் தேவையில்லாத வீண் பழியும் சேரும். அதிக முதலீடு செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். நிறையா நீங்கள் ஏதாவது ஒன்று போல அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகலக்கால் வச்சு போய் எதில் போய் மாட்டிக்காதீங்க. குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் விவசாயம் ஓரளவுக்கு செழிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவை சில விஷயங்கள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும், சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்கு இருக்குது. இருப்பினுமே சில பேரில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் அப்படின்னு எடுத்துனோன்னா, இந்த கணவன் மனைவி இருக்கீங்க இல்லையா, சிறு சிறு சண்டை சச்சரவுகள், மனக்கலக்கங்கள் எல்லாம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் கூட சில பேர் கலகத்தை ஏற்படுத்துவார்கள். ஒருத்தருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு பேச விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ கவனமாக தான் இருக்கணும். வேலை விஷயத்துலேயும் சரி, வேலையில் பெண்கள் வேலைக்கு போனாலும் சரி, ஆண்கள் வேலைக்கு போனாலும் சரி, மிதுன ராசி குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது. போட்டி பொறாமை. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தன்னை முதன்மைப்படுத்திக்கணும்னு உங்களை கெட்ட பேர் பண்ணுவான். தன்னை முதன்மைப்படுத்திக்கணும்னு உங்களுக்கு கெட்ட பேர் பண்ணக்கூடியவன்லாம் இருப்பான். ஸோ வேலையில் கவனமாக. பெண்கள் கூட பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களை பண்ண சொல்லி மாட்டி விட்டுருவாங்க.
நீ இந்த வேலையை பண்ணு, உனக்கு நல்ல பேர் வரும், ஏதாவது ஒன்று வரும்னு சொல்லி உங்களை மாட்டி விட்டு அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. இல்லைங்க நான் அப்பயே சொன்னேன், அவங்க தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கைமீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு சொத்துக்கு வந்து கைமீறி போகும். சில பேருக்கு இந்த டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. மன யோகம் உண்டு, பூமி மங்கள யோகம் உண்டு, யோகங்கள்லாம் உண்டு. சொந்த மனையில் நிம்மதி கிடையாது, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிம்மதி கிடையாது. அடுத்ததாக பெண்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும், கவனமாக வரணும். சில விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையுடன் போயிட்டு எச்சரிக்கையாக வண்டியில் போகிறது வர்றது, வாக்கு கொடுக்கறது, சொல்கிறது, செய்கிறது, ஆண் நண்பர்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வேலை செய்யுங்க. நீங்கள் இப்போ சில பேருக்கு அரசாங்க உத்தியோகத்தை சில பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கல்வித்துறையில் இருக்கீங்க, ஒரு நீதித்துறையில் இருக்கீங்க, ஒரு வேறு ஏதாவது ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த துறை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய, அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஒரு செய்திகள் பார்த்தோம். ஒரு நம்மெல்லாம் அதுக்காக தான் நம்ம சொல்கிறது, அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவர்களை எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்கன்னு. எதுக்கு இப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மது போதையில் இருந்ததனால். அதனால தான் நம்ம சொல்கிறது, கவனமாக இருங்க. எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இது ஒரு அசிங்கமாகிடுதா இல்லையா? இது மட்டும் கிடையாது, ஒரு லஞ்சம் வாங்கினால் கூட இப்போ கூட இருக்கிறவன் வந்து நீ வாங்க இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் எல்லாம் நீங்கள் தான் பண்ணினதா பழி வந்துடும். பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக மிதுன ராசிக்காரர்கள் வெள்ளத்தையாக இருக்காதீங்க. நீங்களும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்குது, இல்லாமல் இல்லை உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கிறது தான் நல்லது. தீபம் போடுங்க, கோவிலுக்கு போய் தீபம் போடுங்க, சிவாலயம் சென்று தீபம் போடுங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பழமையான சிவன் கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க, முடிஞ்சால் கோவிலெலாம் பெருக்கி கொடுங்க, கோவிலெலாம் வந்து சுத்தம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு நல்லது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியமான காரியங்கள். அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. கோவிலுக்கு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுடைய ராசிக்கு இருக்கும். எத்தனை % உங்கள் ராசிக்கு நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால், மிதுன ராசி பொறுத்தளவுக்கு 75% நன்னா இருக்குது. ஸோ இந்த 75% நீங்கள் பயன்படுத்திட்டு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வர வேண்டும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம்னு ஒன்று இருக்குது. திருவிடைமருதூர் போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும்போது திருவிடைமருதூர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்களும் உங்கள் ராசிப்படி வரும். அதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். குரு வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள். சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி முகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசிரையே, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாசிரையே அப்படின்னு சொல்லுங்கள். ஓம் மிதுனாய நமஹா, ஓம் மிதுனாய நமஹா. ஒரு மூலமந்திரத்தோடு சேர்த்து சொல்லுங்கள், ஓம் மிதுனாய நமஹா அப்படின்னு சொல்லுங்கள். வாழ்க்கை அமோகமாக இருக்கும். மேலே நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. சரியா? சொன்ன விஷயங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. வார ராசி பலன்லாம் சும்மா கிடையாது. இந்த வாரத்தில் என்ன நடக்கும், நான் போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேங்க, இந்த மாதிரி பெண்கள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு பெண் இதானது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது எந்த ஊர் தெரியல. ஆனால் நான் பார்க்கும்போது இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டுட்டு வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு இதானது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக போங்க, கவனமாக இருங்க. சொல்லும் செயலும் சொல்லும் அர்த்தமும் போல கவனமாக இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், அந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு, எனக்கு சொல்கிறதில்ல, சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது
சென்னை நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, எண்கணிதம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆருடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும்? ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய கர்ம வினை தீர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்தால் என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும், அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும். நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒரு வீடியோ காலில் பேசலாமா குருஜிக்கிட்ட, நார்மல் காலில் பேசலாமா, எத்தனை மணிக்கு நான் பேசலாம், சார் ஓய்வாக இருப்பாங்களா, குருஜி ஓய்வாக இருப்பாங்களா, நாங்கள் பேசலாமா, அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்கா? ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் முடிஞ்சு போனது, ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க, ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் சிறப்பான முறையில் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம், இதிலெல்லாம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.